ஸோ கைஸ் இன்னைக்கான மண்டே ட்ரா வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கான மண்டே ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து மெயினாக வந்து நடந்துட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலாம், மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மண்டே ட்ரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம விஜன் வந்து வராங்க, பால் எமன், லோகன் பால் அண்ட் ஆஸ்டன் தியூரி வந்து வராங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோமா வந்து இருக்காங்க. ஏன்னா செத் ராலின்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து அட்டாக் வந்து பண்ணிட்டாரு நம்ம லோகன் பால் மேலே. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோமா வந்து இருந்தாங்க. அண்ட் 3 பேரும் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து வான்னு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இவங்களாம் மண்டே ட்ரா வந்து ஹைஜாக் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ஆடம் பியர்ஸ் கூட வந்து வராரு. ஆனால் அப்போ கூட வந்து 3 பேரும் வந்து போக மாட்டாங்க. அண்ட் கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாஸ்க் மேன் வந்து வராரு. ஸோ அந்த மாஸ்க் மேன் வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து அனுப்புறாரு. ஸோ அந்த மாஸ்க் மேனை வந்து பிடிங்கன்னு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்க் மேன் வந்து வராரு. ஸோ இன்னொரு மாஸ்க் மேன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டன் தியூரி ஓடி போய் அந்த மாஸ்க் மேனை வந்து பிடிக்கலான்னு வந்து போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்க் மேன் வந்து வராரு. ஸோ அந்த மாஸ்க் மேனை பிடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் வந்து ஓடிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து ரிங்குக்குள்ளே வந்து வெறும் நம்ம பால் ஏமன் வந்து நின்று நிற்பாரு. அண்ட் பின்னாலேருந்து பார்த்தா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வந்து நிற்கிறாரு. ரிங்குக்குள்ளே வந்து வராரு, ஒரு சேர் ஷாட் வந்து அடிக்கிறாரு நம்ம பால் ஏமனுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்ப் ஸ்டாம்ப் போட்டு நம்ம பால் ஏமன் வந்து பொழந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம செத் ராலின்ஸ் வந்து போயிடுறாரு. அண்ட் பால் ஏமனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து ஆகுது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு போல. மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளட்டாக வந்து ஆகிடும் நம்ம பால் ஏமனுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஏமனை வந்து ஆம்புலன்ஸில் வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம ஆஸ்டன் தியூரி அண்ட் லோகன் பால் 2 பேரும் வந்து இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா நம்ம ஜிம்மி உசோ வந்து வராரு. அண்ட் 2 பேரையும் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாரு. அண்ட் நம்ம ஜிம்மி உசோ வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து யாருன்னு வந்து பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து யாருன்னா அது வந்து நம்ம எல்ஏ நைட்டு. ஸோ எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஏமனை வந்து கொண்டு போயிட்டாரு எங்கேயோ. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து பார்க்குறோம். அது வந்து நம்ம டிராகன் லீ வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருந்தது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பாருங்கள். இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம குந்தர் வந்து டிராகன் லீயோட மாஸ்க்கை வந்து இழுத்துடுறாரு. ஸோ அன்மாஸ்க் வந்து பண்ணிடுறாரு நம்ம டிராகன் லீயை. தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டிராகன் லீ வந்து டேப் அவுட் வந்து பண்ணிடுறாரு. ஏன்னா நம்ம குந்தர் வந்து ஸ்லீப்பர் ஹோல்டு கூட வந்து போட்டுடுறாரு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிடறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டான் ஹவுசனை வந்து பார்க்குறோம். ஸோ டான் ஹவுசன் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து இருக்காரு. அண்ட் டான் ஹவுசன் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ்ட் வந்து கொடுத்துட்றாரு நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு வந்து நீ வந்து உன்னோட டைட்டில் வந்து தோக்க போகிறேன்னு வந்து நம்ம டான் ஹவுசன் வந்து சொல்லிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசி டைட்டிலுக்கான மேட்ச் கூட வந்து பார்க்குறோம். டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் பின்டாக்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு ஹேமர் வந்து கேட்பாரு ஜேடி மெக்டோனா கிட்ட. ஸோ அதை வந்து நம்ம ஜேடி மெக்டோனா வந்து கொடுக்கலான்னு வந்து பார்ப்பாரு நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட. ஆனால் அதை வந்து தடுத்துறாரு நம்ம ஃபின் பேலர். ஸோ ஃபின் பேலர் வந்து சொல்கிறாரு நான் தான் சொன்னல இது வந்து அவன் வந்து தனியாக வந்து ஜெயிச்சாகணும்னு, அப்போ எதுக்கு ஹேமர்லாம் வந்து கொடுக்குறேன்னு வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதனால வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து லைட்டாக வந்து கோமாயிடுறாரு, லைட்டாக வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து ஆயிடுறாரு. அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம பென்டா வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடறாரு. அண்ட் நியூ சாம்பியனாக கூட வந்து ஆயிட்டாரு நம்ம பென்டா. ஸோ பென்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மண்டே நைட் ராவில் வந்து நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து ஆயிட்டாரு. ஸோ பென்டாவோட WWE ரன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம பென்டாக்கு. ஸோ பென்டா வந்து ஐசி சாம்பியனாக வந்து ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஈவெண்ட் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்டர் வந்து ஆகுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டு வந்து தரமாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஓடிசிக்கான சான்ஸ் கூட வந்து தரமாக வந்து போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து மைக் வந்து எடுக்கிறாரு. அண்ட் அவர் வந்து சொல்கிறாரு இந்தியானா பிளேஸ் என்னை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்க. அண்ட் அங்கே இருக்கிற க்ரௌடும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து கத்துறாங்க ஓடிசின்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பேசலான்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து இன்டரப்ட் வந்து பண்ணிடுவாரு நம்ம ரோமன் ரெயின்ஸை. ஸோ சிஎம் பங்க் வந்து ரிங்குக்குள்ளே வந்தோடனே மைக் வந்து எடுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு ஸோ ட்வீட் வந்து போட்டுட்டியா உனக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடச்சிருச்சு. ஆமாம் நான் வந்து டயர்டாக வந்து இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியன். அண்ட் ஃபைட்டிங் சாம்பியன் வந்து எப்போவுமே வந்து டயர்டாக தான் வந்து இருப்பான். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து கண்ணில் கூட வந்து அடிபட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியன். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய மணி வந்து வேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நீ வந்து WWE
வந்து மறுபடியும் வந்து அப்பியரன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் இந்த ரெசல்மேனியா 42க்காக. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய மணி வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்து ட்வீட்டே வந்து போட்டுக்கலாம். ஸோ நீ வந்து எப்போவுமே வந்து ட்வீட் போடு. ஸோ நீ வந்து இவ்வளோ அப்பியரன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. நீ வந்து வீட்டில் உட்காந்து வந்து ட்வீட் போடுன்னு வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து சொல்லிடுறாரு. அண்ட் நீ வந்து உட்காந்து ட்வீட் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். நிறைய பேர் வந்து ப்ராட்காஸ்ட்டில் கூட உட்காந்து வந்து என்னை வந்து திட்டி நிற்பாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஸோ அவங்களெல்லாம் வந்து நான் வந்து மதிக்கவே மாட்டேன். அண்ட் அதே மாதிரி தான் வந்து நானும் வந்து உன்னையும் வந்து மதிக்க மாட்டேன் நீ வந்து ட்வீட் போட்டேன்னா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து ரோமன் ரைன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த பிளேஸில் தான் வந்து சீல்டு வந்து டெபியூட் வந்து பண்ணிச்சு. ஸோ இந்தியன் ஆப்பிளஸில் தான் வந்து சீல்டு வந்து டெபியூட் வந்து பண்ணிச்சு. நான் தான் வந்து உன்னை வந்து கொண்டு வந்து அந்த சீல்டு வந்து டெபியூட் பண்ணப்போ ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து நான் வந்து உன்னை வந்து டெபியூட் பண்ண வச்சேன்னு வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து சொல்கிறாரு. ஏன்னா சிஎம் பங்கு தான் வந்து ஒரு வகையில் வந்து கிரியேட் பண்ணார் அந்த சீல்டை. ஸோ அதனால பார்த்தா அதுக்கான கிரெடிட்ஸ்லாம் வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து எடுத்துக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ வந்து சீல்டை வந்து கொண்டு வந்த, ஆனால் நீ வந்து இன்னும் 2 பேரை மட்டும்தான் வந்து கொண்டு வந்த. நீ வந்து செத் ராலின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸை மட்டும் தான் வந்து கொண்டு வந்த. உங்களுக்கு வந்து சீல்டுக்கான ஸ்டோரி வந்து தெரியும்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து டெபியூட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து சூஸ் பண்ணாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆள் வந்து வேற ஒருத்தரை வந்து அவர் வந்து சூஸ் பண்ணாரு. ரோமன் ரைன்ஸை வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சூஸ் வந்து பண்ணல. ஸோ அதனால வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து சொல்றாரு, ஆமா நீ வந்து சீல்டை வந்து டெபியூட் பண்ண வச்ச, ஆனால் நான் வந்து தானே தான் வந்து வந்தேன். நீ வந்து சொல்லி வந்து நான் வந்து வரல. நீ வந்து என்ன வந்து டெபியூட் பண்ண வைக்கலன்னு வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து கிளியர் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து சொல்றாரு, நாங்க வந்து எதுக்காக வந்து உன்னை வந்து இந்த WWE வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ண வச்சோம்னா ஜஸ்ட் பிகாஸ் எங்களுக்கு வந்து சிகாகோல வந்து டிக்கெட் சேல்ஸ் வந்து பண்ணோம். அதனால தான் வந்து நாங்க வந்து உன்னை வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ண வச்சோம் WWEல, வேற எதுவும் வந்து இல்ல. நீ வந்து சாம்பியனா இருக்கணும்னு சொல்லிலாம் வந்து யாரும் வந்து இங்க வந்து WWEல வந்து உன்னை வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கல. அண்ட் அந்த சாம்பியன்ஷிப் வந்து கூட சிக்கலே வந்து நான் வந்து ஜெயிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் நாட் அ சிஎம் பங்க், யூ ஆர் ஜஸ்ட் அ பங்க் ஆஸ் பீச். ஸோ நீ வந்து சிஎம் பங்க் இல்லை, நீ ஜஸ்ட் வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சோடனே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து உன்னை வந்து ஜான்சினா மாதிரி வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் டூருக்கு வந்து அனுப்ப போறேன். ஸோ உன்னை வந்து பொழுது நான் வந்து ரிட்டையர்மெண்ட் டூருக்கு அனுப்பி அதுக்கப்புறம் உன்னை வந்து ரிட்டையரே வந்து பண்ணிடுவாங்கன்னு வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ நாங்கள் வந்து உன்னை வந்து பழக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ரிட்டையர்மெண்ட் டூருக்கு தான் வந்து போற. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ரிட்டையர் தான் ஆகணும், வேற வழியெல்லாம் வந்து இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு, நாங்களா உங்க கூட வந்து யாருமே இல்லடா, உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஜேஎன்ஜிமி கூட வந்து இல்லை, உங்ககிட்ட வந்து சீல்கான மெம்பர்ஸ் கூட வந்து இல்லை, இன்ஃபேக்ட் உங்ககிட்ட வந்து வாய்ஸ் மேன் கூட வந்து இல்லை. அண்ட் யாரால, அது வந்து என்னால. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து சொல்றாரு, ஸோ உன்னை வந்து நான் வந்து ரெசல்மேனியாவில் வந்து தோக்கடிக்க போறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து ரிட்டையர்மெண்ட் டூருக்கு வந்து அனுப்ப போறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து NXTக்கு வந்து போற, எல்லா ஃபியூச்சர் ஸ்டார்ஸை வந்து நீ வந்து பில்ட் பண்ண போற. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மெயின் ராஸ்டர்ல வந்து வருவாங்க. அண்ட் அங்கே வந்து மெயின் ராஸ்டர்ல வந்து நான் வந்து அந்த ஃபியூச்சர் ஸ்டாரை வந்து பழக போறேன்னு வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து போலான்னு வந்து பார்ப்பாரு. அண்ட் நம்ம சிஎம் பங்க் வந்து பிடிச்சிடுறாரு நம்ம ரோமன் ரைன்ஸை. ஸோ நான் வந்து இன்னும் வந்து முடிக்கலன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. ஸோ நீ வந்து மெயின் ஈவெண்ட் வந்து பண்ண போற ரெசல்மேனியாவை யாரால, என்னால மட்டும்தான். ஏன்னா நான் தான் வந்து சாம்பியனு, ஏன்னா நான் தான் வந்து மெயின் ஈவெண்ட், அண்ட் நான் தான் வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஷோ வந்து ரன் பண்றேன். திஸ் இஸ் மை ஷோ. அண்ட் நான் தான் வந்து லாக்கர் ரூம் லீடர், நான் தான் வந்து உன்னோட கசின்ஸ் கூட எல்லாம் வந்து ஹேங்கிங் பண்றேன். அண்ட் நான் தான் வந்து சாம்பியனா வந்து இருக்க போற ரெசல்மேனியா 42ல. அண்ட் நீ வந்து தனியா வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்து பண்ணது இல்லை. ஸோ நீ வந்து என்ன சொன்ன, நீ வந்து என்ன வந்து ரிட்டையர் பண்ண போறியா? ஸோ பிரதர், யூ ஜஸ்ட் மேட் த லிஸ்ட். ஐ எம் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பீட் யூ அட் ரெசல்மேனியா, ஐ எம் கோயிங் டு bury you and you wouldn't be alone anymore because I am going to bury you next to your father னு சொல்லி பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து கெத்தா வந்து கிளம்பிடுறாரு இந்த ரிங்கை விட்டு. இதுக்கான தமிழ் மீனிங் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நீ வந்து என்ன வந்து ரிட்டையர் பண்ண போறியா? நைஸ் ஜோக். நான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து உன்னை வந்து பீட் பண்ண போறேன். அண்ட் நான் வந்து ஜஸ்ட் உன்னை வந்து பீட் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னை வந்து புதைக்க போறேன். அண்ட் எங்க வந்து புதைக்க போறேன்னா, நீ வந்து தனியெல்லாம் வந்து இருக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து உன்னை வந்து உன்னோட ஃபாதர் பக்கத்துலேயே வந்து புதைக்க போறேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ரோமன் ரைன்ஸோட ஃபாதர் வந்து ஆல்ரெடி வந்து ரெஸ்ட் இன் பீஸ் வந்து ஆயிட்டாருல. ஸோ அதனால வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து லைட்டாக வந்து பர்சனலாக போகணும்னு சொல்லி நம்ம ரோமன் ரைன்ஸை வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து பொழைச்சிருவான்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ரொம்பவே பார்த்தா பர்சனலாக வந்து போயிட்டாரு நம்ம சிஎம் பங்க். ஸோ இதோட பார்த்தா இந்த மண்டே நைட் ரா வந்து முடியுது. அண்ட் இந்த ப்ரோமோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.